திருச்சிற்றம்பலம். தன்னை அறியாது தானல்லன் என்னாது இங்கு இன்மை அறியாது இளையாரென்றோராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மையும் நல்ல தவம் செய்யும் நீரே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில் பயம் கலந்த ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் திருமூலர். ஒரு வண்டியில் நாம் ஏறிவிட்டோம், விரும்புகிறோமோ இல்லையோ இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கத்தானே வேண்டும். அதுபோல வாழ்க்கை பயணத்தில் உடம்பு என்ற வண்டியில் ஆன்மா ஏற பயணம் தொடங்கிவிட்டது. இறங்க, அதாவது இறக்க வேண்டிய இடம் எது, காலம் எது என்பதெல்லாம் தெரியாது. யமன் வந்தால் போக வேண்டியதுதான். அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார் திருமூலர். யாருக்குமே தெரியாமல் எங்கு ஒழிந்து கொண்டிருந்தாலும் அவரவர் உயிரை கவர்வதற்காக வரும் யமன் அவன் நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் பார்க்க மாட்டான். நல்லவனாயிற்றே என்று விட்டுவிட மாட்டான். ஐயோ பாவம், இவன் ஏழை, இவன் சிறு பிள்ளை என்றெல்லாம் பார்க்க மாட்டான். அவர்களுடைய வயது, அதாவது இளவயதோ அல்லது சிறு குழந்தையோ அதை பார்க்க மாட்டான். அந்த யமன் மிகவும் சக்தி படைத்தவன். ஆகையால் அவன் வருவதற்குள் நல்லதான தானத்தை செய்யுங்கள், தவத்தை செய்யுங்கள் என்கிறார் திருமூலர். முடிவு காலத்தை நெருங்குவதற்குள் தானம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள் என திருமூலர் சொன்னதை மிகவும் ஆழமாக நாம் பார்க்க வேண்டும். தவம் செய்யுங்கள் என்று சொல்கிறாரே, உண்மையான தவம் என்பது என்ன? உடலாலும் மனதாலும் வாக்காலும் செய்யப்படும் தூய்மையான ஆன்மீக சாதனையாகும். இது சுயநலமற்ற பிறர் நலன் கருதி செய்யப்படும் ஒரு செயலாகும். தவத்தின் உண்மையான நோக்கம் ஆன்மீக முன்னேற்றத்தையும் மன அமைதியும் அடைவதே ஆகும். உண்மையான தவத்தின் சில அம்சங்கள் இருக்கின்றன. அதாவது தவத்தை மேற்கொள்ளும் போது மனம் தூய்மையான எண்ணங்களால் நிரம்பி இருக்க வேண்டும். எந்த விதமான சுயநலமோ பிறர் மீது வெறுப்போ இருக்கக்கூடாது. உடல், மனம், வாக்கு ஆகிய மூன்றும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஆன்மீக சிந்தனையில் நிலைத்திருக்க வேண்டும். பொறுமை மற்றும் விடாமுயற்சி இருக்க வேண்டும். அதாவது தவம் என்பது உடனடியாக பலன் தரும் செயல் அல்ல. பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆசைகளையும் கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். பிறர் நலங்களை பார்க்க வேண்டும். தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தவம் செய்ய வேண்டும். உண்மையான தவம் ஒரு மனிதனை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்தி அவனை இறைவனின் பாதையில் அழைத்து செல்லும். அடுத்து தானம் செய்தல். தானம் செய்தல் என்பது ஒருவருக்கு அல்லது ஒரு அமைப்புக்கு இலவசமாக ஏதாவது ஒன்றை வழங்குவது. இது பணமோ பொருளோ அல்லது நேரம் அல்லது திறன்கள் என எதுவாகவும் இருக்கலாம். தானம் செய்வது என்பது பல கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் ஒரு முக்கிய மதிப்பாக கருதப்படுகிறது. பொருள் தானம் இருக்கிறது, பணதானம் இருக்கிறது. உணவு, உடை, புத்தகம், மருந்து போன்ற பொருட்களை வழங்கலாம். தேவைப்படுபவர்களுக்கு அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வழங்கலாம். தனது உடலை மருத்துவ ஆராய்ச்சி அல்லது உறுப்பு தானத்திற்காக வழங்கலாம். தேவைப்படுபவர்களுக்கு இரத்த தானம் கூட செய்யலாம். தன் ஆர்வ தொண்டு செய்து பிறருக்கு உதவலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கலாம். பிறருக்கு உதவுதல் வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பிறருக்கு உதவுவதன் மூலம் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் பெறலாம். தானம் செய்வது சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உதவுகிறது. பல மதங்களில் தானம் செய்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். தானம் செய்பவரின் நோக்கமும் தூய்மையாகவே இருக்க வேண்டும். தானம் செய்வது என்பது பிறர் அறியாமல் செய்வது நல்லது. தகுதியான தொண்டு நிறுவனங்களுக்கு தானம் செய்வது மிகவும் நல்லது. தானம் செய்வது என்பது ஒரு உயர்ந்த செயல். இது பிறருக்கு உதவுவதோடு நமக்கும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. திருமூலர் சொல்கிறார், கால முடிவில் தவறாது கூற்றுவன் வருவான், அவனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. வருகின்ற அவன் கொண்டு போகப்படுபவர் இருவினை பாங்காம் நல்லவரா அல்லது பொல்லாதவரா என்றும் அவன் பார்க்க மாட்டான். மேலும் அந்த குடும்பம் வறுமையால் வாடும் குடும்பமே என்றும் நினைக்க மாட்டான். வயதில் மிகவும் இளைஞரே எனவும் அவன் நினைக்க மாட்டான். எவரும் மாற்ற முடியாதபடி மிக்க வலிமையுடன் வருவான். அந்த கூற்றுவன் வருமுன் நீங்கள் சிலவற்றை பயிலும் தன்மை பெற்று அதனால் நற்தவம் செய்யுங்கள்.
என்ற கருத்தினை தெரிவிக்கிறார் திருமூலர். தன்னை அறியாது தான் நல்லர் என்னாது இங்கு இன்மை அறியாது இளையார் என்று ஓராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வருமுன்னம் தன்மையின் நல்ல தவம் செய்யும் நீரே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.